வலியாமத்தில் வாக்கு வேண்டினது யார்? என்பிபி. இப்போ நாங்கள் வலியாமத்திலையா வேண்டினாலும் எங்களுக்கு வாக்கு போட்டது தென்மராட்சி ஜனமும் இங்கே தீவு பார்க்க ஜனமும் தான். அப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லையே வேற. இப்போ போலீஸ் பாதுகாப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன்ட போலீஸ் பாதுகாப்பு எடுத்து போட்டு சிறுகரன் ஐயா, அவன்ட எம்எஸ்டி பாதுகாப்பு எடுத்து போட்டு நான் வந்து குள்ள வெக்கமா இல்லையாடா? வெக்கமா இல்லையா? போறான்டா இப்படி போகணும் தம்பி, துணிஞ்சு. சரிதானே? சரி, நன்றி, வணக்கம். வீட்டுக்கு இப்போ இந்த காருக்கு சரிதான், இந்த காருக்கு யாராவது அரசியல்வாதியோ இல்லாட்டி யாராவது ஆள் கை வச்சா நான் என்ன செய்வேன்? வாய்க்கால பூவ வரும், வாய்க்கால பூவ வரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது எந்த யாருந்தாலும் யார் முடிஞ்சால் கையை வச்சுப்பேன், வாய்க்கால பூவ வரும். அப்படா அவன் இருக்கிற இடத்துல நீங்கள் டெய்லி வந்து ஏதாவது செய்வீங்கன்ற ஒரு பயத்தில். இப்போ நாங்கள் போய் கொட்டாஞ்சனையிலையோ கொழும்புலையோ வெள்ளவத்திலையோ இருக்கிறோம், ஒரு 30 சிங்களவன் எனக்கு அடிக்க வலிக்கிறான். நான் எங்கே போவேன்? நான் போலீஸ்கார்ட்ட தான் போய் பாதுகாப்பு கேட்பேன். பாதுகாப்பு கேட்டு அதை பெருசாகி அனுர அரசாங்கத்துக்கும் வேணும். இந்த இப்படி கொண்டு புகஞ்சு கொண்டிருக்கிறது தான் விளங்கி யாருக்குமே போய் பிரச்சனையை முடிக்க. ஒருத்தருமே பொண்ணுக்கும் எனக்கு பழக்கம், பொண்ணுக்கும் மருந்து காட்டி எனக்கு சொரிஞ்சு பழக்கம் இல்லை. சரிதானே? வார எல்லா பேஷண்ட்டை புண்ணையும் சொரிஞ்சு விட்டுட்டு அடுத்த முறை கொண்டு வந்து காட்டுங்க, இன்னும் கொஞ்சம் சொரிஞ்சு. அந்த நாய்வேலை நான் பார்க்குறேன் இல்லை. நான் வார சனத்துக்கு சொல்கிறது டயபெட்டிக் இருக்கா, டயபெட்டிக்கை மாற்றி போட்டு மருந்து குடிச்சு போட்டு புண்ணை காயத்தை மாற்றண்டா. அதான் எனக்கு பழக்கம். பிச்சைக்காரோட புண் மாதிரி எந்த பேரும் பெரிய சபை மெம்பர்ஸாம் ஏற்கனவே கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறாம். அதே அந்த ரோட்டுக்காங்கால வரையிலாண்டு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காமன்னு சொல்கிறாங்க. ஸோ நீதிமன்றத்தின் ஓர்டரை அவமைச்சா கண்டம் ஆஃப் கோர்ட் அப்படியா? கண்டம் ஆஃப் கோர்ட் என்றால் வருஷக்கணக்காக உள்ளுக்குள்ளே போக வேண்டி வரும். அப்போ நீதிமன்ற அந்த இது அவங்க எடுத்துன்னு வந்திருக்காங்கள்ட்ட நாங்கள் நீதிமன்றத்தில் போய் திருப்பி ஒரு அப்பீல் ஒன்று போட்டு மோஷன் ஒன்று போட்டிருக்கலாம். அப்படியா? அவசியம் மோஷன் ஒன்றை போட்டு எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாம். அதுவும் இல்லை உண்டு. நான் போலீஸார்கிட்ட பொதுமக்கள் யாராவது அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்களாண்டு ஒரு பொதுமக்களும் அரெஸ்ட் பண்ணப்படையில. எல்லாமே அரசியல்வாதிகள் தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கணும். ரெண்டாவது இப்போ அவர் இல்லை, அஸ்கிரியில் விளங்கண்ட இந்த புத்தவிகாரையினுடைய புத்த பௌத்தபிக்கு இன்றைக்கு கொழும்பு போயிருக்கார். அவருக்கு மேலதிக பதவி கொடுக்கப்படுதுன்னு சொல்லி மீடியாவில் நீங்கள் எல்லாம் போட்டுக்கிறீங்க. ஆனால் அது வளமையாகவே கொடுக்குறது தானாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர் இருந்தால் அவரோட வந்து கதைச்சு அவர்கிட்ட கோல் பண்ணி இந்த 5 பேர்ட்ட வழக்கையும் எடுப்போம் தான் நான் பார்த்தேன். ஆனால் அதுக்கு விரும்ப மாட்டேன். இவ பொலிட்டிஷியன் தானே, இவங்க நான் கதைக்கிறேன். நான் ஜெயிலுக்குள்ள போய் ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு வந்தால் தான் தெரியும். என்ன நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், கஷ்டப்பட்டு போய் அங்கே அஸ்கிரிய பீடத்துலையும் கதைச்சு, மகாநாயக்க பீடத்துலையும் கதைச்சு, மல்பத்து மகாநாயகத்தையும் கதைச்சு, ஜனாதிபதியை கூப்பிட்டு இந்த விடயம் தொடர்பாக கதைச்சு முடிக்கிறேன்னு சொன்ன பிறகு கூட இன்றைக்கு வந்து இதில் போராட்டங்களை செய்து இதில் ரோட்டை பிளாக் பண்ணி, என்ன பொறுத்த வரைக்கும் ரோட்டை பிளாக் பண்ணினது ஒரு விதம் பிள்ளை. அது கோர்ட் ஆர்டர் தந்தா பிறகு பிளாக் பண்ணது இன்னும் பெரிய பிரச்சனை. இப்போ இங்கே நல்லூருக்கு முன்னால் 250 சிங்களவர் வந்து நல்லூருக்கு போகிறத தடுத்து போராட்டம் செய்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. நான் நினைக்கிறேன், நான் அது பொதுமக்கள் இருந்தால் கெஞ்சி கூத்தாடி எடுத்து விட மட்டும் தான் பார்த்தேன். பொதுமக்கள் ஒருத்தரும் அரெஸ்ட் பண்ணப்படையில. ஸோ நான் போகிறேன். இன்றைக்கு சிறிதரன் எம்பியும் வந்து நான் கேள்விப்பட்டேன். இப்போ உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியான நிலைமை இருக்குது? இப்போ போலீஸார் நிற்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அங்கே வளமையாகவே இந்த பௌத்த கோயிலில் வந்து உள்ளுக்குள்ளே பௌத்த பிக்கு மாதிரி ஒருத்தரும் இருக்கிறில்ல, ஒரு ஆள் தான் இருக்கிறவர். அவரை விட வேறு ஒருத்தரையும் நான் கண்டதான் ஞாபகம் இல்லை எனக்கு. மற்ற பன்சாலைகளுக்கு போனீங்கன்னா பெரிய ஆக்களும் சின்ன ஆக்களும் இருக்கணும், சின்ன பௌத்த பிக்கு மாதிரியும் இருக்கணும். இதில் இல்லை, கொஞ்சம் தான் இருக்கணும். இதில் ஒருத்தரும் இல்லை. அதெல்லாம் கொழும்பு போயிடணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அதை போய் உடைக்காமல் கொள்ளாமல் உடைச்சா கொண்டாடலாம், நாட்டில் பெரிய பிரச்சனை வேறு. நீங்கள் சும்மா போய் ஒரு கேட்டை உடைச்சி போட்டு வந்தால் அவங்க கொளுத்துவாங்க தெற்குட. ஆகவே அதை பாதுகாக்கிறாங்க. அளவில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியும். நல்லூரும் இந்த சட்டவிரோத விகாரம் உண்டு. இது இந்து, அது அங்கே நல்லூர் வந்து இந்து கோயில். அது சட்ட ரீதியாக 1800ஆம் ஆண்டு நல்லூர் அந்த இடத்துல இருக்கல, உங்களுக்கு தெரியும் தானே. நல்லூர் இருந்தது வந்து இப்போ சங்கிலியன் இதுங்க கிட்டு பூங்காக்கு அங்கால இருக்கிற இடத்துல சர்ச் இருக்கு தானே. சர்ச்சில் இருந்தால் நல்லூரில் இருந்தது. உங்களுக்கு அப்படி நீங்கள் பெரிய சட்டம் கதைக்கிறேன்டா போய் முதல்ல இந்த சர்ச்சை விடையுங்க. ஏனெண்டா சர்ச் இருந்த இடத்துல நல்லூர் இருந்தது. கோட்டை கட்டினார் இல்லை எங்களோட அப்படி படிச்சு பாருங்கோ. எங்கள்ட இந்த கோட்டை உள்ள அந்த கோட்டை இருக்குல்ல, அந்த கோட்டை கட்டினது வந்து நல்லூர் கோயிலுன்ற கல்லுகளால். சரிதான், நல்லூர் கோயிலை உடைச்சு ஆங்கிலேயர் வந்து நல்லூர் கோயிலை உடைச்சு அந்த கல்லுகளை மனித சங்கிலியாக நல்லூரில் இருந்து கோட்டை வரைக்கும் ஒவ்வொருத்தரை வச்சு கல்லை பாஸ் பண்ணி தான் அந்த கோட்டை கட்டினது. நாங்கள் எங்கே உடைக்க ஆரம்பிக்கணும் மட்டும் முதல்ல அந்த கோட்டையை உடைக்கணும். ரெண்டாவது போய் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்கணும். அந்த கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் ஒரிஜினல் நல்லூர் கோயில் இருந்த இடம். அதை உடைக்கணும். உடைச்சி போட்டு தான் இங்கே இதை பற்றி கதைக்கணும். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நல்லூர்ன்ற கருவறைக்குள்ளுக்குள்ளே ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கிறா சார் என்று சொல்கிறாங்க. நான் அதை மூடி கட்டியும் இருக்கிறேன். ஸோ அதையும் உடைக்க எல்லாம் வேணும்.
ஆகவே முக்குத்தனமாக கேட்கக்கூடாது. நல்லூரும் இதுவும் உண்டாண்டு இது ஒரு சட்ட ரீதி இல்லாத விகாரம் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது சட்ட ரீதி என்று நாங்கள் நச்சு கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு பரிபாலன சபை இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்லூரை உடைக்க போகிறோம் எவனா ஒருத்தன் வந்துட்டு அந்த முஸ்லீமில் ஒரு 50 பேர் வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய பேசாமல் இருப்பீங்களாடா நீங்கள்? அண்ணா மற்ற இன்னொரு கேள்வி உண்டு. போன நண்பர் நீ வரிவா எடுக்கும் பொறுங்க ஒன்றுடா ஓகே நான் கேள்விக்கான தொட்டு போகிறேன். 5 பேரை அரெஸ்ட் பண்ணி